Hello pasangla, vanakkam everybody, good evening all of you, welcome. Yes, so ஆடுகளம் 4.0. ஸோ நாலாவது வாட்டி நம்ம ஆடுகளம் சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாட்டி GIB நடக்க போகிறது 29th of September. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. GIB என்னைக்கு நடக்க போகுது, எப்போ மேம், எங்கே வச்சு மேம், என்ன மேம் போர்ஷன்ஸ், அதுக்கு ஒன் ஷாட்ஸ் இருக்குமா, ஆடுகளம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர். Okay, a lot of messages in my Instagram, a lot of messages all over. Yes, so we have started in the vaarathilirundhu we have started Adugalam series 4.0. adoda notes ellame Telegram la, WhatsApp la, adha pathi irukra ella information Instagram handle you irukum. idhukku ellathukku theviyana links வந்து நம்ம description box la irukku, so you can always go and check out the links in the description box. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாப்டர் வந்து பிளான்ட் கிங்டம். ஓகே, பிளான்ட் கிங்டம் சாப்டர் கம்ப்ளீட் சாப்டர் நம்ம வந்து இந்த செஷனில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். வி கோனா ஃபினிஷ் ஆஃப் இன் ஒன் ஷாட். ஓகே, அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க, மேம் அட்மிஷன்ஸ் இன்னும் ஓப்பனாக இருக்கா, ஆஃப்லைனுக்கு அட்மிஷன்ஸ் ஆர் க்ளோஸ்ட். நோ மோர் அட்மிஷன்ஸ் ஃபார் ஆஃப்லைன் பிகாஸ் அங்கே இடம் இல்லை. ஓகே, ஸோ எங்கள் சென்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. தெர் ஆர் நோ மோர் சீட்ஸ் அவைலபிள். ஸோ மாரா பேட்ச் இஸ் க்ளோஸ்ட். பட் ஆன்லைனில் படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு we have Thala batch for class 11, Thalapathy batch for class 12 and VETRI batch for repeaters. இது எல்லாமே நீட் பேஸ்ட் கோச்சிங் தான். ஓகே, ஸோ தளபதியாக இருந்தாலும் உங்களுக்கு போர்டு எக்ஸாமை விட இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு தான் கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ண கோர்சஸ் தான் இது எல்லாமே. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் சிலபஸ் முடிய போகுது. ஸோ காம்பன்சேஷன் கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செக் இட் அவுட். எஸ், என்ன என்கொயரிஸாக இருந்தாலும், அட்மிஷன் ரிலேட்டடாக, ஃபீஸ் ரிலேட்டடாக என்ன என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான், 8129000700. Now let's talk about the GIB. Okay, GIB இங்கிறது வந்து Great Indian Battle. நம்ம மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 monthsல ஒன்ஸ் நடத்துகிற எக்ஸாம் தான். ஃபார் ஆல் த Xylem ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் தேர், அவங்க எல்லாருமே எழுதுவாங்க. பட் இந்த வாட்டி நம்ம வந்து அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், நம்ம 4 வாட்டியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த எக்ஸாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். Okay, a lot of you guys know that we are giving this exam. This is like a mock test. Okay, so exam date வந்து 29th of September. Okay, it's going to be a Sunday. நம்ம யூடியூப் பசங்களுக்கு, அதாவது நீங்கள் பே பண்ணாமல் எந்த கோர்ஸ்லையும் இல்லை அப்படின்னா, or if you are part of some school or some other place, it's okay. If you are not part of Xylem yet, ஓகே, அதாவது Xylemோட பெய்ட் கோர்ஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது காலையில் 9:30 to 12:50 PM. ஓகே, ப்ராப்பர் நீட் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் OMR ஷீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே அலவுட் கிடையாது. அவங்க செக் பண்ணி தான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே விடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, OMR ஷீட் இருக்கும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஜஸ்ட் லைக் நீட் எக்ஸாம். ஓகே, கொஸ்டின் பேப்பர் வந்து 720 மார்க்ஸில் தான் இருக்கும். It is going to happen out of 720, right? So 720 marks நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது. உங்களுக்கு the exam is going to happen at 9:30 AM. ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 9 AM. இதுவே Xylem ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாரா பேட்சாக இருக்கட்டும், வெட்ரி பேட்சாக இருக்கட்டும், தளபதி பேட்சாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு சேம் டே, ஆனால் சாயந்தரம் 2 PM to 5:20 PM. Clear? So for all the Xylem students, exam is on 29th of September at 2 PM to 5:20 PM. Again, same process. Okay, அவங்களாலையும் என்ன எடுத்துகிட்டு வர முடியாது, ஃபோன்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி ப்ராப்பர் நீட் பேட்டர்ன். பட் தே ஆல்ரெடி நோ, ஏன்னா அவங்க வந்து பழகிட்டாங்க. GIB எக்ஸாம் நிறைய வாட்டி எழுதி அவங்க டெய்லி டெஸ்ட் எழுதுறது. இப்போ மாரா பேட்சுக்கு அவங்க எழுதுகிற டெய்லி டெஸ்ட்டே வந்து நீட் எக்ஸாம் மாதிரி தான். எவ்ரி டே தே ரைட் நீட் எக்ஸாம் மாதிரி இருக்கிற ஒரு 40 மார்க்ஸ் இருக்கிற பேப்பர் வந்து எவ்ரி டே தே ரைட். ஓகே, 40 மார்க்ஸ் per சப்ஜெக்ட் அப்படின்னு 40 கொஸ்டின்ஸோட கொஸ்டின் பேப்பர் தே ரைட் எவ்ரி டே. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒன்றும் புதுசாக இல்லை. பட் ஃபார் யூ கைஸ் திஸ் வில் பி நியூ. ஸோ எப்போவுமே இந்த GIB எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் யோர் நீட் எக்ஸாம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி. ஓகே, யாரும் இந்த டைமில் இவ்வளோ, ஓகே இன்னும் 7-8 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு, இந்த டைம்லேயே மாக் டெஸ்ட். எஸ், இட் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு OMR ஷீட் எப்படி இருக்குன்னு தெரியணும், அதில் எப்படி பபிள் பண்ணணும்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ப்ராக்டிக்கலி when you're writing an exam. Okay, and if you're writing it for the first time, well and good, right?
So hi Swati, Banu, Nazini, Kausalya, hi AKZ Music. Good morning இப்போதான் எந்திரிச்சிங்களா நீங்க? சரி, எல்லாருக்குமே மார்க் வந்து 720ல தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஸ்கோரும் கொடுத்துருவாங்க. ஸோ கிரேட் இண்டியன் பேட்டில் 4.0 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள். ஓகே, 29th நீங்கள் எக்ஸாம் எழுத வரீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு, எத்தனை கொஸ்டின் பேப்பர், எத்தனை பேருக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு. ஓகே, நம்ம பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்பர் என்னென்னு. ஆனால் நீங்கள் வெளிலேருந்து வரீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் பிஃபோர் ஹேண்ட். only then we can prepare. And எங்கே நடக்குது? நம்ம கோயம்புத்தூர் சென்டரில் தான் நடக்குது. ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங் இட் த கோயம்புத்தூர் சென்டர். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. ரைட்? ஓகே, ஸோ என்ன போர்ஷன், வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் போர்ஷன் ஃபார் ஜிஐபி அப்படின்னா, ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 6 சாப்டர்ஸ் இருக்குது. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். Okay, chemistry le some basic concepts, structure of atoms, solutions, chemical kinetics, redox reactions, electrochemistry. Botany le biological classification, plant kingdom, morphology of flowering plants, anatomy of flowering plants, cell unit of life, cell cycle and cell division. Zoology le living world, animal kingdom, structure organization in animals, biomolecules, breathing exchange of gases, body fluids and circulation. இதுதான் உங்களுக்கான போர்ஷன்ஸ். இந்த அத்தனை சாப்டர்ஸையும் நம்ம வந்து ஆடுகளம்ல ஒன் ஷாட்ல முடிக்கவும் போறோம். So we will study with us, okay, and then you will go and write the test. Okay, good afternoon. Okay, correct. Hi Rofina, hi Ananya, hello Murli, good evening. Super. So portions எங்கே இருக்கு? நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய லிங்க் இருக்கு. ஓகே, காமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஹைலைட் பண்ணி பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சீக்கிரமா பண்ணிக்கோங்க. Okay, first 10 marks கிடைக்கிறவங்களுக்கு there will be a surprise gift, definitely. Okay, there will be a surprise gift for the first 10 winners. So நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு QR கோடு இங்கே இருக்குது. இதையும் நீங்கள் தாராளமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு கூட இந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங் அட் காந்திபுரம், கோயம்புத்தூர். ஆஃப்லைன் எக்ஸாமாக இருக்க போகுது. ஓகே, ஹாய் PKNR. ஓகே, பிளான் கிங்டம் ஆரம்பிக்கலாமா? So you know all the information regarding your exam. இப்போ plant kingdom chapter ஆரம்பிக்கலாம். Plants are autotrophic, non-motile. Autotrophic-னா அவங்க சுயமா photosynthesis பண்ணி அவங்க வந்து செல்ஃபாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மல்டிசெல்லுலர் யூகேரியாட் செல் வால் இருக்கு. ஓகே, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், pectin and hemicellulose. ஓகே, சென்ட்ரல் லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கு, குளோரோஃபில் இருக்கும். ஓகே, குளோரோஃபில்லால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் ஃபார் ஆங்கரேஜ், ரீப்ரொடக்ஷன், சப்போர்ட், எல்லாத்துக்கும் ஆர்கனல்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் இந்த பிளான்ட் கிங்டம்க்கு தனியாக ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ரைட், மொத்தமாக நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் படித்தோம். RH விட்டேக்கரோடது. அதில் மொனீரா, புரோட்டிஸ்டா அதெல்லாமே பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் படித்து முடிச்சிட்டோம். பிளான்ட் கிங்டம்க்கு தனியாக இருக்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் என்னது அப்படின்னா, யூ ஹவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது வந்து போக போக யூசி ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் இருக்குது, நேச்சுரல் சிஸ்டம் இருக்குது, ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் இவல்யூஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஓகே, இட் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை கேர்லஸ் லினியர்ஸ். அதில் வந்து என்ன கண்ணில் தெரியுதோ அதை பொறுத்து அவங்க வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வெஜிடேட்டிவ்க்கும் செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கும் ஒரே வெயிட்டேஜ் கொடுத்து அவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ். ஸோ அந்த லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். தென் அதுலேருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக we have something called as natural system of classification. அதில் it was given by George Bentham and Joseph Dalton Hooker. ஓகே, ஸோ பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அமங் ஆர்கானிசம்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த 2 ஃப்ளவர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கே, ஸோ மேபி இந்த 2 செடியும் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஓகே,
ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து நேச்சுரல் அஃபினிட்டிஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் சயின்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அஃபினிட்டிஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணது தான் நம்ம நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டன் பை பென்தம் அண்ட் ஹூக்கர் ரைட். அடுத்து we have third type, we have the latest type, that is our phylogenetic system of classification. இது ஃபுல்லாக எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஓகே. மேபி இந்த ரெண்டு செடி ஒரே மாதிரி இருக்காங்க, மேபி அவங்களுக்கு ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்கலாம் ஓகே. உருளைக்கிழங்கும் தக்காளியும் வந்து ஒரே குரூப்பில் இருக்கிற ஒரே ஃபேமிலியில் இருக்கிற செடி தான், மேபி அவங்களுக்கு வந்து பல காலத்துக்கு முன்னாடி ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து டிவைட் ஆகி இல்லைன்னா இவால்வ் ஆகி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் assumes that organisms in the same taxa have a common ancestor. ஸோ ஒரே ஃபேமிலியில் இருக்கிறது, ஒரே ஜீனஸில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், ஒரே என்ன சொல்கிறது, ஒரே கிளாஸில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ரிலேட்டடாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து phylogenetic system of classification, right? So artificial system of classification இருக்குது. Yes, this is completely based on morphology. Morphology base பண்ணி classify பண்ணியிருக்காங்க. Natural system வந்து internal and external characteristics. External மட்டும் இல்லாமல் internal and external classification characteristics பார்த்து. Then we have now what do you say phylogenetic system of classification. இதில் வந்து common ancestor வச்சு பார்த்துருக்காங்க ஓகே. இப்போ மாடர்ன் டைப் ஆஃப் டாக்ஸானமி, ஸோ இதெல்லாம் பழைய காலத்தில் வந்து அவங்க எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது. இப்போ ஓகே வாட் ஆர் த லேட்டஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have numerical taxonomy, cytotaxonomy and chemotaxonomy. ஓகே, numerical taxonomy பாருங்கள், based on observable characteristics நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க, ஒரே டைமில் வந்து ஒரு 100 கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்குவாங்க. Numbers and codes are assigned and data is processed using computers. ஓகே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில ஃப்ரேசஸ் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இது எப்படின்னா இப்போ ஒரு 100 செடி எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 செடியிலையும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் எடுப்பாங்க ஓகே. அதை எடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க ஓகே. நம்ம எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கி நம்ம பில்லிங் போவோம்ல ஓகே. பில்லிங் டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மெஷினை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க பார்கோடை. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஹேவ் யூ சீன் ஸ்கேனிங்? ஹாய் ரிஷிதா, குட் ஈவினிங் ஓகே. ஒரு மிஷின் ரெட் கலர் லைட் வர அந்த மிஷினை வச்சு அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க பார்கோடை. அப்போ அந்த பார்கோடை வச்சு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு கம்ப்யூட்டரில் டக்குன்னு வந்துடும். எஸ், அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ ஒரு கேரக்டருக்கு அவங்க வந்து ஒரு நம்பர் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கோட் போட்டுட்டு ஓகே இந்த செடிக்கு இந்த கேரக்டர் இருக்குது, ஸோ இந்த பார் கோட் இல்லை கோடு கொடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த கோட்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க இதை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு. ஸோ ஒரே கோடு இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஜீனஸ்குள்ளே வந்துடும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கோட்ஸ்னால் வேறு குரூப்பில் வந்துடும் ஓகே. Hi Karthika. Each character is given equal importance and hundreds of characters can be considered at the same time. So ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸ். This is numerical taxonomy. Numbers and codes யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணிட்டு கிளாஸிஃபை பண்ணது. அடுத்து we have cytotaxonomy. சைட்டோனாலேயே something related to cell. ஓகே, ஸோ செல்லுலர் லெவலில் இருக்கிற விஷயங்களை பார்த்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே. ஹாய் சரவண செல்வி, சூப்பர். ஸோ குரோமோசோமோட நம்பர், ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் ஓகே. எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? இப்போ நம்மளுக்கு வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கான்ஸுக்கும் குரோமோசோம் நம்பர் சேஞ்ச் ஆகலாம், குரோமோசோமோட ஷேப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணது வந்து cytotaxonomy. And then we have chemotaxonomy. Chemo, as the name suggests, it is something related to chemicals. ஒவ்வொரு செடியிலையும் டிஃப்ரெண்ட் டைப்பான கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ காஃபியில் கெஃபின் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய மெட்டபலைட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரே குரூப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணது தான் chemotaxonomy. ஓகே, ஸோ we have numerical taxonomy, cytotaxonomy and chemotaxonomy, right? ஓகே, ஸோ பிளான்ட் கிங்டம் அப்படின்னு அந்த கிங்டமை படிக்கும்போது அதுக்கடியில்
அஞ்சு குரூப் போட்டிருக்காங்க. ஓகே, we have algae, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms. Angiosperms நம்மளுக்கு இந்த சாப்டர்ல நம்ம சிலபஸ்ல இல்ல. பட் angiosperms பத்தியான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து anatomy-ல, morphology-ல, அப்புறம் சாப்டர்ஸ் லைக் sexual reproduction in flowering plants 12th ஓட சாப்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ anatomy angiospermsங்கிற அந்த ஒரு போர்ஷன் வந்து பிளான்ட் கிங்டம்ல போட வேண்டான்னு நீட் சிலபஸ்ல அவங்க வந்து இந்த சாப்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. Okay, so we have 4 categories to learn today: algae, bryophytes, pteridophytes and gymnosperms. Starting with algae, ஆரம்பிக்கலாமா? Okay, algae அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரிமிட்டிவான ரொம்ப குட்டியான செடிகள். ஓகே, அதாவது மொத லைஃப் ஆரம்பித்த டைமில் வந்து மேபி சயனோபாக்டீரியாவிலேருந்து கொஞ்சம் இவால்வ் ஆகி இதோட ஃபார்ம்ட் algae. ஓகே, ஸோ யூகேரியாட்டிக்காக இருப்பாங்க, ஆட்டோட்ராஃபிக்காக இருப்பாங்க, ஏன்னா குளோரோஃபில் இருக்கனாலே ஆட்டோட்ராஃபிக்காக இருப்பாங்க, அக்வாட்டிக்கான ஆர்கானிசம்ஸ். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து ஓகே இந்த உலகம் ஆரம்பித்தது, இந்த லைஃப்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தது வந்து மேபி தண்ணியிலையாக இருக்கலாம். ஓகே, எஸ், they are found in different types of habitats like moist stones, soil, wood இருக்கலாம். பட் மோஸ்ட்லி அவங்க என்ன தண்ணியில் தான் வாழ்வாங்க. Some of them are found in association with fungi and animals. Yes, சில algae வந்து symbiotic association ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, symbiotic associations ஃபார்ம் பண்ணுவாங்க. symbiotic association ஃபார்ம் பண்ணுறதா இது. ஸோ algae வந்து ஃபஞ்சை கூட symbiotic association ஃபார்ம் பண்ணும்போது லைக்கன் ஃபார்ம் ஆகுது. இல்லை இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுவும் இருக்கலாம். திஸ் இஸ் அ ஸ்லாத் பேர். ஓகே, ஸ்லாத் பேர்னா உலகத்திலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுற ஒரு அனிமல். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க. அண்ட் they live on trees. ஓகே, மரத்து மேலே வந்து அவங்க தூங்குறதே அப்படியே தொங்கிட்டே தூங்குவாங்களாம். ஓகே, ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு because they move very slowly, okay, they move very slowly, they have this growth of algae on them. அழகா அந்த ஃபர்ல வந்து algae grow ஆகிடும். யூஸ்வலி அவங்க வந்து க்ரீன் கலரில் இருக்காது. இது algal growth இருக்கனால தான் க்ரீன் கலரில் இருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்? algaeக்கு என்ன பெனிஃபிட்னா டைரெக்டாக வெயில் கிடைக்கும். ஓகே, இது மரத்து மேலே வாழ்கிறதுனால இவங்க algae வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் எப்படி வளரும், அந்த நிலத்துல தான் வளரணும், ஆன் த கிரவுண்ட். ஸோ நிலத்தில் வந்து அவ்வளோ வெயில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காடாக இருக்கும்போது பெரிய பெரிய மரத்துக்கு தான் வெயில் கிடைக்கும் தவிர அந்த ஃப்ளோர் லெவலில் கிரவுண்ட் லெவலில் வந்து வெயில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல் மேலே க்ரோ ஆகுதுன்னா இந்த அனிமல் வந்து மரத்து மேலே போகும்போது அவங்களுக்கு வெயில் கிடைச்சிடும். எஸ், ஸோ கண்டிப்பாக algaeக்கு பெனிஃபிட் இருக்குது. இந்த அனிமலுக்கு பெனிஃபிட் இருக்கா? இருக்குது. பிகாஸ் அவங்க மரத்து மேலே இருக்கனால கோட்டிங் ஃபுல்லாக பச்சை கலராக இருக்கும்போது கேமஃப்ளாஜாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு, அதை அட்டாக் பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் இப்படி பார்த்தோன்னு தெரியாது. ஒன்று நகர்றதுக்கே டைம் ஆகும். ஸோ டக்குன்னுலாம் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, அண்ட் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கனால யூ வாண்ட் நோ தட் தெர் இஸ் அன் அனிமல் தேர். ஸோ ஃபுல்லாக கேமஃப்ளாஜாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் சொன்னேன். ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. கிளாஸ் எவ்வளோ நேரம் போகும்? இட்ஸ் கோயிங் டு பி லாங் கிளாஸ், 1.5 hours போகும். எஸ், பிகாஸ் பெரிய சாப்டர்ல. ரைட். ஸோ algae வந்து தண்ணியில் இருக்கலாம். இருக்கும்போதும் algae எப்படி இருக்கலாம்னா ஒன்று செப்பரேட்டாக யூனிசெல்லராக இருக்கலாம். ஓகே, செப்பரேட்டாக இருக்கலாம். இல்லைனா ஒரு காலனியாக ஃபார்ம் பண்ணலாம். காலனினா என்ன? நிறைய செப்பரேட் இருக்கிறவங்க வந்து ஒட்டுக்காக ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி நான் தனியாக இருக்க விரும்பல, நம்ம குரூப்பாகவே தங்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் காலனிஸ். ஓகே, இன்சைட் விச் யூ ஹாவ் அதர் காலனிஸ். ஸோ ஒரு பெரிய காலனிக்குள்ளே குட்டி குட்டி காலனிஸாக இருக்குது. ஸோ இது கொலோனியல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ். ஸோ வால்வாக்ஸ் இஸ் கொலோனியல் algae. இல்லைனா ஃபிலமெண்டஸாக இருப்பாங்க, நீளமாக. ஓகே, அப்படியே ஒரு நூல் மாதிரி த்ரெட் மாதிரி ஃபார்ம் பண்ண வந்து ஃபிலமெண்டஸாக இருக்கிற algae இருக்காங்க. எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. ஓகே, ஸோ யூனிசெல்லரான கிளமைடோமோனாஸ் இருக்குது, கொலோனியலான வால்வாக்ஸ் இருக்குது, ஃபிலமெண்டஸாக இருக்கிற யூலோத்ரிக்ஸ் இருக்கலாம், ஸ்பைரோகைரா இருக்கலாம். எஸ், இவங்கெல்லாம் we have different types. and multicellular algae நிறைய இருக்குது. அது பெருசாக வளர்கிற algae இருக்குது. but we will see that in detail. Reproduction, all modes of reproduction, vegetative, asexual, sexual எல்லாமே இருக்குது. vegetative reproduction எப்படி நடக்கும்? fragmentation. அதாவது ஒரு பீஸ் ஆஃப்
ஆல்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ராக்மெண்ட் நூல் மாதிரி இருக்கிற ஆல்கேல அது இன்கேஸ் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு அட்டாக்ல ஓகே அது உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, broken into 2 or 3 or 4 parts, 4 பீஸாக வந்து அது உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 பீஸுமே தனித்தனியாக 4 ஆர்கானிசமாக மாறுவாங்க. That's called as fragmentation. Okay, each fragment after breakage. Okay, break ஆனதுக்கு அப்புறம் each fragment develops into a new thallus. Thallusனா என்னது? Body. Okay, புது thallus-ஆ form பண்ணுவாங்க. Very simple. This is vegetative reproduction. Sexual reproduction வந்து 2 gametes இருக்கும். Okay, ஒரு male gamete இருக்கும், ஒரு female gamete இருக்கும். அதுதான் sexual reproduction. இந்த sexual reproduction 3 டைப்ல போட்டிருக்காங்க. ஒன்று isogamous, ஒன்று anisogamous, ஒன்று oogamous. Isogamous என்னது? சேம் சைஸாக இருக்கும், சேம் மோட்டிலிட்டி, அதாவது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரே சைஸில். ஓகே, ஃப்ளாஜெல்லாவும் இருக்குன்னா ஃப்ளாஜெல்லா இருக்குது, ஃப்ளாஜெல்லா இல்லைன்னா ஃப்ளாஜெல்லா இல்லை. ஓகே, ஸோ ஃப்ளாஜிலேட்டட் as in Ulothrix, நான் ஃப்ளாஜிலேட்டட் as in Spirogyra. ஓகே, ஸோ ஸ்பைரோகைராவோடது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு முட்டை, இப்படி ஒரு முட்டையாக இருக்கும். இதில் என்னென்னா ஒரே சைஸ் இருக்கும், இது எது ஃபீமேல் எது மேல்னு கண்டுபிடிக்க நம்மளால் முடியாது. ரைட், ஸோ யூ கேன் சே இட் ஹேஸ் சேம் சைஸ், சேம் மோட்டிலிட்டி. ஓகே, தென் we have anisogamous. Aniso அப்படின்னா சிமிலராக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, dissimilar in size as in species of Eudorina. ஒன்று வந்து பெருசாக இருக்கலாம், பெருசாக இருக்கிறது யூஸ்வலி ஃபீமேலாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கலாம், யூஸ்வலி மேலாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ், ஆனால் சேம் மோட்டிலிட்டி. ஓகே, டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும், ஆனால் சேம் மோட்டிலிட்டி. மூவ் பண்ண முடியும், ரெண்டாவது மூவ் பண்ண முடியும். அடுத்து we have oogamous. oogamous are most advanced டைப். இதில் ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஃபீமேல் கேமெட் வந்து பெருசாக இருக்கும். ஓகே, அண்ட் நான் மோட்டலாக இருக்கலாம். this is going to be your female. ஓகே, மேல் வந்து குட்டியாக இருக்கும், மோட்டலாக இருக்கும். ஓகே, ஸோ வால்வாக்ஸ் ஃபியூக்கஸ்ல எல்லாமே oogamous டைப் ஆஃப் கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன எழுதலாம்? டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் மோட்டிலிட்டி. Okay, only same size, same motility, only different size, same motility, only different size, different motility. So, these are 3 different ways sexual reproduction நடக்கிறதுக்கு. புரிஞ்சுதா? அடுத்து, economic importance of algae. About half of carbon dioxide fixation on the earth is carried by algae through photosynthesis. So, photosynthesis பண்ணதுக்கு அப்புறம் carbon dioxide ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Porphyra, Laminaria, Sargassum அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 70 ஸ்பீஷீஸ் வந்து சாப்பிடலாம், ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரௌன் ஆல்கேல ஆல்ஜின், ஓகே, ஸோ A and B ஞாபகம் வச்சுக்கோங்க, AB ஆல்ஜின் ஃப்ரம் ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கேல கேரகின், RR இருக்குது ரெட் ஆல்கே. ஓகே, ஸோ கேரகின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரெட் ஆல்கேலேருந்து கிடைக்கும். தே ப்ரொடியூஸ் ஹைட்ரோகொலாய்ட்ஸ். ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னால் என்னது? தண்ணியை ஹோல்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம டயப்பரில் எல்லாம் அந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸாக இருக்கும். ஓகே, அவங்க வந்து தண்ணியை அப்சார்ப், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஒரு டிஷ்யூ மாதிரி தண்ணியை அப்சார்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஹைட்ரோகொலாய்ட். ஸோ அது வந்து இந்த ஆல்கேல்னு அவங்களுக்கு கிடைக்கிது, ஒரு ஜெல் டைப்பில். ஓகே, ஸோ we can use that also. ஸோ ஹைட்ரோகொலாய்ட்ஸ் கிடைக்கும். ப்ரௌன் ஆல்கேலேருந்து ஆல்ஜின், ரெட் ஆல்கேலேருந்து கேரகின். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற, ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் அகார். ஓகே, அதுவும் இதே மாதிரி ஜெலிடியம் அண்ட் கிராஸ்லேரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெட் ஆல்கே இருக்காங்க.
இந்த ஆல்கேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணலாம். ஓகே, நியூட்ரியன்ட் மீடியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஜெலாட்டின் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸை நம்ம வாங்குறதுக்கு கிடைக்கும்ல. ஓகே, நம்ம ஜெல்லியை மேக் பண்ணும், ஐஸ்கிரீமில் எல்லாம் போடுறதுக்கு ஜெலாட்டின்லாம் அம்மா யூஸ் பண்ணுவாங்க, கேட்டு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆல்கேல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ளேவர்லாம் போட்டதுக்கப்புறம் இதை ஹீட் பண்ணிட்டோன்னா அது வந்து ஜெல்லியாக மாறிடும், செமி சாலிடாக மாறிடும். ஓகே, ஃபார் தட் வி யூஸ். அப்புறம் யூனிசெல்லர் ஆல்கே லைக் குளோரெல்லா. ஓகே, குளோரெல்லா மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ ஸ்பைருலினா. ஓகே, குளோரெல்லா அண்ட் ஸ்பைருலினா. இது வந்து நம்ம நிறைய கல்டிவேட் பண்ணி டேப்லெட்ஸாக இல்லைனா கேப்சியூல்ஸாக நம்ம விற்றோன்னா அதை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸாக சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நம்ம ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ்லாம் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களால என்ன எடுத்துகிட்டு போக முடியாது, பிரியாணி, ஓகே, அவங்க வந்து காரக்குழம்பு, வத்தக்குழம்பு அப்படின்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் தே மே பி கோயிங் தேர் ஃபார் இயர்ஸ். எஸ், கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க உயிர் வாழறதுக்கு. ஓகே, ஜிஐபி போர்ஷன் சொல்லிட்டேன்டா, ஆல்ரெடி மென்ஷன். இந்த செஷனோட ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேர் ஆர் அரவுண்ட் 24 chapters. ஹாய் சாம்ஷோல். ஓகே, ஸோ குளோரெல்லா ஸ்பைருலினா வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸாக யூஸ் பண்ணலாம், சப்ளிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ போர்ஃபைரா, லேமினேரியா, சார்காசம் இது எல்லாமே ஃபுட்டாக யூஸ் பண்ணுறது. ஜெலிடியம் கிராசிலியா வச்சு அகார் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அகார் வச்சு இது பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெட்ரி டிஷ்ஷில் நியூட்ரியன் மீடியம் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஜெல்லி மேக் பண்ண முடியும், ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் புட்டிங்ஸாக மேக் பண்ண முடியும். ஓகே, ரைட். தோ ஸ்பைருலினா டேப்லெட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஆட்ட கிடைக்கும். ரைட். ஸோ ஆல்கே அப்படிங்கிறது வந்து 3 கேட்டகரிஸாக நம்ம படிக்க போகிறோம். One is chlorophyceae, second one is phaeophyceae, and third one is rhodophyceae. Hi Praveen. Okay, so chlorophyceae, phaeophyceae and rhodophyceae. Chlorophyceae is green algae. Okay, phaeophyceae is brown algae. And rhodophyceae is red algae. Okay, rhodophyceae is red algae. Based on the pigments. Okay, இதில் நீங்கள் படிக்க வேண்டிய சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று, இதில் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக படிக்கலாம். ஒரே டேபிளில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ குளோரோஃபைசி க்ரீன் கலர் பச்சையாக இருக்கும். கிளமைடோமோனாஸ், வால்வாக்ஸ், ஜிரோத்ரிக்ஸ், பைரோகேரா, காரா இது எல்லாமே க்ரீன் ஆல்கே. ஃபியோஃபைசி பார்த்தீங்கன்னா எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா, சர்காசம், ஃபியூக்கஸ். இதில் ஒன் பாயிண்ட் தட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு நோட் என்னென்னா, இதில் இருக்கிற என்சிஆர்டி டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ என்சிஆர்டி டயக்ராம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆல்கியோடதும், அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அடுத்து we have rhodophyceae, polysyphonia, porphyria, gracilaria, gelidium. ஓகே, இது எல்லாமே இங்கே இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாமே. We can add kelps also. Okay, kelps also come under brown algae. So இந்த மாதிரி 3 categories of algae இருக்குது. So yes, chlorophyceae, green algae வந்து you can find all these guys. Though இந்த diagrams தான் சொன்னேன், இதுதான் நம்ம NCERTல இருக்கிற diagrams. ஓகே, இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். இதில் இந்த மாதிரி they will ask you to label. ஓகே, இந்த லேபிளிங் பொறுத்து questions வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லேபிளிங் பேஸ்ட் questions வரலாம். பசங்களா, GIB எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஓகே, we are going to make the paper quite difficult for all of you because இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ போர்ஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் மிச்சம். 11th போர்ஷன் முடிச்சு தான் நம்ம 12th போர்ஷன் போக முடியும். we have very less time for the NEET exam. ஓகே, ஸோ GIB எக்ஸாம் வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த நிலமையில். Okay, so take it seriously guys. Yes, hi Karishma, good evening. Hi Gokula Krishnan. Right.
அடுத்து ரோடோஃபைசி, porphyra, polysyphonia. ஸோ இதுலேயும் வந்து பாருங்க what do you say label diagrams நம்ம NCERT இருக்கு, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். நீட் எக்ஸாமுக்கும் வரலாம், GIBக்கும் வரலாம். ஓகே, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள் இது. ஓகே, ஏன்னா மொத்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஆல்கே பற்றியும் இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு டேபிள்லேயே இருக்குது. இந்த டேபிளை படிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் நேம் இருக்குது, பிக்மெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, குளோரோஃபைஸில் குளோரோஃபில் A, B இருக்குது. ஓகே, குளோரோஃபில் C வந்து ஃபியோஃபைஸில் இருக்குது, குளோரோஃபில் D வந்து ரோடோஃபைஸிலையும் இருக்குது. ஸோ யூ சி 4 டைப் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸை நம்ம இந்த சாப்டர்லேயே படிச்சிட்டோம். A and B குளோரோஃபைஸில் இருக்குது, A and C ஃபியோஃபைஸில் இருக்குது, A and D ரோடோஃபைஸில் இருக்குது. ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரா பிக்மெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ப்ரௌன் ஆல்கேயில் ஃபியூகோசாந்தன் இருக்குது. இட் இஸ் அ xanthophyll பிக்மெண்ட். ஓகே, அதனால இந்த ப்ரௌன் கலர் கொடுக்குது. அப்புறம் ஃபைக்கோஎர்த்தின் இருக்குது. ஓகே, ஃபைக்கோஎர்த்தின் which gives a red color to the algae. தென் ஸ்டோர்ட் ஃபுட், எப்படி வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க? க்ரீன் ஆல்கே வந்து சிம்பிளி ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். ஃபியோஃபைசி வந்து மேனிட்டால் இல்லைனா லேமினாரின் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட்ஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ரோடோஃபைசி வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கார்போஹைட்ரேட்டாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஸ்டோர் ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, செல் வால், எஸ் செல்லுலோஸ் இருக்குது, பெக்டின் இருக்குது, ஹெமிசெல்லோஸ், அது எல்லாமே காமனாக இருக்கும். ஆனால் ப்ரௌன் ஆல்கேல ஆல்ஜின் இருக்கும், ரெட் ஆல்கேல கேரகீன் இருக்கும். ஓகே, யூ ஹாவ் கேரகீன் இன் ரெட் ஆல்கே ஆல்சோ. அடுத்து ஃப்ளாஜிலாவோட நம்பர். ஆமாம், நம்ம கெமீட்ஸில் ஃப்ளாஜிலா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னு படிச்சிருக்கோம், அந்த ஆர்கானிசம்லேயும் இருக்கலாம்னு படிச்சிருக்கோம். ஸோ ஃப்ளாஜிலா எப்படி இருக்குது? இப்போ குளோரோஃபைசி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 8 வரைக்கும், 2, 3, 4, 5. ஸோ நம்பர் மாறலாம், அத்தனை ஃப்ளாஜிலாஸ் இருக்கலாம் ஒரு செல்லில். ஓகே, ஈக்குவல் அண்ட் எப்பிக்கலாக இருக்குது. எப்பிக்கலாக டிப்லேருந்து அந்த ஒடிசே ஃப்ளாஜிலா வருது. ஓகே, இப்போது அதுவே இஃப் யூ லுக் அட் ஃபியோஃபைசி டிப்லேருந்து வரல. ஓகே, ரெண்டு வந்து அன்இக்குவலாக இருக்கிற நீளம் வந்து வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் டிப்லேருந்து வரல, சைட்லேருந்து வருது. ஸோ ஒன்று வந்து இப்படி நீளமாக இருக்கும், ஒன்று வந்து குட்டியாக இருக்கலாம். ஓகே, ஆனால் சைட்லேருந்து தான் அந்த ஃப்ளாஜிலா வரும். ஸோ 2 அன்இக்குவல் லேட்ரல்னா அட் த சைட், எப்பிக்கல்னா அட் த டிப். இப்போ ரோடோஃபைசி பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வாட்டி வந்திருக்கு. ரோடோஃபைசியில் ஹவு மெனி ஃப்ளாஜிலா ஆர் தேர் அப்படின்னு கொஸ்டின். நோ ஃப்ளாஜிலா எந்த ஃபார்ம்லையுமே அவங்க வந்து ரீப்ரொடக்ஷன் டைமில் கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, ஸ்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் எல்லாமே நான் மோட்டைலாக இருப்பாங்க. எதுலேயுமே ஃப்ளாஜிலா கிடையாது, எந்த ஸ்டேஜ்லேயுமே ஃப்ளாஜிலா கிடையாது. ஓகே, தென் ஹேபிட்டாட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பிக்மெண்ட்ஸ்லேருந்து ஃப்ளாஜுலார் நம்பர் அண்ட் பொசிஷன் வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இது மினிமம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல்கேல, ரைட்? ஓகே, ஸோ நவ் இட் இஸ் டைம் ஃபார் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆல்கே. ஓகே, நம்ம ரீப்ரொடக்ஷன் எல்லாமே படிச்சிருக்கோம், பட் now we will learn the life cycle of algae, starting with algae oda gametophyte. Okay, gametophyte, normal plant body, haploid ah irukum. Okay, adu plant body vandu haploid ah irukka. So நீங்க பார்க்குற இந்த வால்வாக்ஸாக இருக்கட்டும், கிளமேடமனஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் what do you say gametophyte இருக்குது. சரி, அந்த gametophyteலேருந்து அவங்க கேமீட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, மேல் ஃபீமேல் கேமீட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஐசோகேமஸாக இருக்கலாம், அன்ஐசோகேமஸாக இருக்கலாம், ஊகேமஸாக இருக்கலாம், பட் அவங்க கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் மேல் கேமீட்ஸ் and you have female gametes. Okay, இதுவும் haploid தான். அப்புறம் இந்த கேமெட்ஸ் ரிலீஸ் ஆன உடனே அவங்களுக்குள்ள என்ன நடக்க வேண்டியது? ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். ஃபர்டிலைசேஷன் நடந்து அவங்க ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க.
zygote வந்து diploid இருக்க போகுது. இது மட்டும் தான் நமக்கு இங்க sporophytic generation இருக்கும். Okay, ஏன்னா இந்த zygote வந்து immediately goes into meiosis. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் again. Zygote வந்து immediately goes into meiosis and form haploid spores. Okay, so இங்க என்ன நடக்குது? meiosis நடக்குது. So diploid-ஆ இருக்கிறது வந்து உடனே haploid-ஆ மாறிடுறாங்க, spores form பண்ணுது. இந்த spores அதுக்கு அப்புறம் germinate பண்ணி அவங்க திருப்பி gametophyte-ஆ மாறுறாங்க. Okay, so இங்க fertilization நடக்குது. So இங்க you can say fertilization. But zygote immediately after zygote is formed, zygote produce ஆனா immediately வந்து meiosis நடந்து அவங்க spores haploid ஆன spores ஆ மாறுறாங்க. அந்த haploid ஆன spores இருந்தா gametophyte form ஆகுது. Okay, so you can see here. இதை நம்ம divide பண்ணிட்டோம்னா you can see. Okay, this is the only diploid part. இது full-ஆ haploid. Okay, major-ஆ diploid-ஆ major-ஆ haploid-ஆ இருக்கு, மிச்சம் எல்லாமே diploid. Zygote இடத்துல மட்டும்தான் diploid-ஆ இருக்கு. Okay, hi Divya. Right. அடுத்து we have bryophytes as our category. Bryophytes are mosses and liverworts growing in moist, shaded areas in the hills. They call as amphibians of the plant kingdom. ஏன் amphibians சொல்றோம்? ஏன்னா இவங்களுக்கு வந்து தண்ணியும் வேணும், கரையும் வேணும். They want to live on the land, they usually live on the land. ஆனால் அவங்களுக்கு reproduction பண்ணுறதுக்காக தண்ணியை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப அந்த தண்ணியை விட்டு ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. அவங்க கரையில் இருந்தாலும் தண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான், அதாவது அந்த ரிவர் பக்கத்தில், லேக் பக்கத்தில், அந்த மாதிரி எப்போவுமே தண்ணி இருக்கிற ஆக்சஸ் இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து ஒழுங்காக வாழ்வாங்க. Okay, so we have bryophytes called as amphibians of the plant kingdom. Occur in damp, humid, shaded localities. Important role in plant succession on bare rocks or soil. Okay, so bare-ஆ இருக்க எந்த செடியும் வளராத இடத்துல வந்து இவங்க முதல்ல ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ இவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய செடி பார்க்குற மாதிரி ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தாலஸ் லைக் ப்ரோஸ்ட்ரேட் ஆர் எரெக்டாக இருக்கலாம். ஓகே, அதாவது ப்ரோஸ்ட்ரேட்னா அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா இரெக்ட்னா அப்படியே எழுந்துச்சு நிற்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ரோஸ்ட்ரேட் இஸ் ஹாரிசான்டல், இரெக்ட் இஸ் வெர்டிக்கல். அட்டாச் டு சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம்னா என்னது? சாயில் ஆர் ராக்ஸ் பை யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர் ரைசாய்ட்ஸ். இவங்களுக்கு ரூட்டெலாம் கிடையாது. ஓகே, குட்டி அப்படியே நார் மாதிரி குட்டி ரைசாய்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதை வச்சு தான் அவங்க அட்டாச் ஆகிடுவாங்க சாயிலுக்கோ இல்லைனா ராக்குக்கோ. அவங்களுக்கு ட்ரூ ரூட், ஸ்டெம், லீஃப் எதுவும் கிடையாது. ஓகே, ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம். ஓகே, மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் த bryophyte is haploid. ஓகே, இட்ஸ் கால்ட் as a gametophyte. gametophyteனா என்னது? ஒரு செடி இல்லைனா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து gametes ப்ரொடியூஸ் பண்ணும்போது we call it as gametophyte. So you see here, it produces gametes. ஒரு செடியோட ஒரு பார்ட்லேருந்து அவங்க கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செடியோட பேர் வந்து கேமீட்டோஃபைட். ஸோ கேமீட்டோஃபைட்லேருந்து கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த கேமீட்ஸ்லேருந்து ஃபெர்டிலைசேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்போரோஃபைட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்போரோஃபைட்னா என்னது? அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஸ்போரோஃபைட். அந்த செடியிலேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேர் கொடுக்கலாம். ஓகே, கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கேமீட்டோஃபைட்னும், ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரை ஸ்போரோஃபைட்னும் கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் சி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாதி வந்து கேமீட்டோஃபைட், மேலே இருக்கிற பாதி வந்து ஸ்போரோஃபைட். ஏன்னா இங்கேருந்து கேமீட்ஸை ரிலீஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷன்லாம் முடித்து ஒரு ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணி இந்த கேப்சியூல்குள்ளே ஸ்போர்ஸ் இருக்கும். இங்கேருந்து ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணி அது அப்படியே மண்ணில் விழுந்துச்சுன்னா புதுசாக கேமீட்டோஃபைட் ஃபார்ம் ஆகிடும். திஸ் வி வில் லேர்ன் த லைஃப் சைக்கிள், பட் எஸ்
Okay, this is very important to understand. Okay, so in the gametophyte la gametes release pannuna and the gametes hold பண்றதுக்கு ஒரு sex organ இருக்கும்ல. Okay, algae ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, இவ்ளோ complications எதுவும் algae ல கிடையாது. ஆனா when we are learning advanced plants போக டெஃபினட்டா அதோட ஸ்ட்ரக்சர்லயும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். So you can see male sex organ antheridium இருக்கு, அதுல male gamete என்னன்னா anthrozoid. Anthrozoid is a male gamete. ரெண்டு flagella இருக்கும்னு சொல்றாங்க. Female sex organ archegonium, flask shaped இருக்கும், அதுல ஒவ்வொரு archegoniaக்குள்ளேயும் ஒரு single egg cell இருக்கும். Okay, which is a female gamete. Okay, so you can see the diagram here. இது வந்து liverwort. Okay, Markantia example liverwort. இது liverwort இருக்கு mosaic. So liverwort first படிக்கலாம். liverwort பார்த்தீங்கன்னா ஒரு female thallus பாருங்க. thallus இதுவா இருக்கு, gametophyte தான். ஆனா அந்த gametophyteல ஒரு archegonia4 இருக்கு, இது ஒரு archegonia. இந்த archegoniaக்குள்ள egg cell இருக்கும். அதுல நீங்க மேல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அந்த மேல் செடி இருக்கு, gametophyte தான். அந்த மேல் செடியில antheridium4 இருக்கு, antheridium இருக்கும். Okay, you have antheridium. Okay, and the antheridium kulla male gametes இருக்கும். Yes, hi Thug Life. Hi Malini. Hello Malini, I am Krishnan. Okay, I don't know if இந்த காலத்து பசங்களுக்கு அது புரியுமான்னு தெரியாது, but yes. Okay, so male gametes இருக்கும், female gametes இருக்கும், அவங்கவங்க sex organ குள்ள. இந்த sex organs எங்க இருக்கும்? இது ரெண்டுமே வந்து அந்த gametophyte குள்ள தான் இருக்கும். Okay, both of these you will find in the gametophyte. இது செப்பரேட்டா male gametophyte ஒன்னு, female gametophyte ஒன்னு இருக்கு. Okay. Yes. Anthrozoids are released into water, come in contact with archegonium. Archegonium குள்ள egg இருக்கு. Okay, இந்த anthrozoid சேர்ந்த உடனே zygote ஃபார்ம் ஆயிடும், diploid ஆன zygote ஃபார்ம் ஆயிடும். அந்த zygoteல இருந்து அடுத்து ஃபார்ம் பண்றது திருப்பி ஒரு gametophyte ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து sporophyte ஃபார்ம் பண்ணுவாங்க. Okay, yes Bama. Yes, they attach to the photosynthetic gametophyte. Some cells the sporophyte meiosis நடக்கும். Okay, haploid spores produce பண்ணுவாங்க, germinate பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் இந்த spores germinate ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த generation வந்துரும், that is our அடுத்த gametophyte. Okay, but இது புரியறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், we will draw our life cycle as usual. Okay, so life cycle bryophyte ஓட இதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து என்ன எழுதலாம், liverworts எழுதலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா இங்க என்ன இருக்கு, மேல் gametophyte இருக்கு, ஃபீமேல் gametophyte இருக்கு. Okay, haploid, இதுவும் haploid, ரெண்டு செடியா இருக்கு. Yes, male gametophyteல antheridium, female gametophyteல archegonium. Yes, இவங்களும் haploid தான் இருப்பாங்க, இருக்கட்டும். antheridium குள்ள anthrozoids இருப்பாங்க. archegonium குள்ள egg இருக்கும், haploid. Okay, so gametes produce பண்ணுச்சு. So gamete produce பண்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம gametophyte அப்படின்னு சொல்றோம். சரியா, இந்த எக்கும் anthrozoidum சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிடுது, so தண்ணி இருந்தாலும் இது நடக்கும், சேர்ந்து they form the zygote which is diploid. zygote ல இருந்து embryo form ஆகுது,
ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ, எம்ப்ரியோலேருந்து ஃபார்ம் பண்ணுறதா நம்ம ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் வந்து நான் சொன்ன மாதிரி கேமிட்டோஃபைட்டில் ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு சாப்பாடு என்ன வேணாலும் இந்த கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஒரு பார்ட்டாக, ஒரு பூவாட்டாக அவங்க ஃபார்ம் ஆகுது இந்த ஸ்போரோஃபைட். ஓகே, இந்த ஸ்போரோஃபைட்டில் மூணு பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சூல்ஸ். ஃபுட் வந்து அட்டாச் பண்ணுற ஏரியா, சீட்டா வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி, அப்புறம் கேப்சூல்னு சொல்லிட்டு ஒரு பபிள் மாதிரி இருக்கும், ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அந்த கேப்சூலுக்குள்ளே தான் நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்போரோஃபைட்னா என்னது? எஸ், தேங்க்யூ நாஸ்னி. ஸ்போரோஃபைட்னா ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து இந்த இது கேமிட்டோஃபைட்டா, இதுக்குள்ளே வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து எம்ப்ரியோ பெருசாகி இட் வில் ஃபார்ம் சம்திங் கால்ட் அஸ் ஃபுட், சீட்டா, கேப்சூல். ஓகே, இதுதான் நம்ம ஸ்போரோஃபைட். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக தெரியுதுல்ல, இந்த கேப்சூலுக்குள்ளே தான் வந்து ஸ்போர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதுலேருந்து தான் ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்போரோஃபைட் இருக்குது. ஸ்போரோஃபைட்டோட கேப்சூலுக்குள்ளேருந்து ஸ்போர் மதர் செல் இருக்கும். டிப்ளாய்டாக இருக்கிறது. இதுலேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹாப்ளாய்டான ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸில் பாதி மேல் கேமிட்டோஃபைட், பாதி ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இங்கே வந்து மியோசிஸ் நடக்குது. அண்ட் இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஒரு இடத்துல மியோசிஸ் நடக்குது, ஒரு இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அப்படியே நம்ம லைன் போட்டோம்னா மேலே ஃபுல்லாக ஹாப்ளாய்டாக இருக்கும், கீழே ஃபுல்லாக டிப்ளாய்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ மேல் இங்கே கேமிட்டோஃபைட் தான் மெயினான செடி. நம்ம யூஸ்வலி தெரியுற செடி, கண்ணில் தெரியுற செடி வந்து கேமிட்டோஃபைட் தான். அது வந்து கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, ஸ்போரோஃபைட்டுங்கிறது வந்து ரொம்ப குட்டியான ஒரு பார்ட் தான் ஆக்சுவலி கண்ணில் தெரியும் போது. பட் ஸ்போரோஃபைட் இருக்குது, அதுலேருந்து கேப்சூல் இருக்குது, கேப்சூலுக்குள்ள ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்குது, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்போர்ஸ் வந்து திருப்பி மண்ணில் விழுந்ததுக்கப்புறம் அவங்க ஜெர்மினேட் ஆகி புதுசாக கேமிட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? எஸ், ஆல் இன் ஒன் சேனல். ஹாய் ரொஃபீனா, ஹாய் கற்பகம். ஓகே, now we'll go on to funaria. அதாவது bryophytes-ஓட லிவர்வேர்ட்ஸ் படித்தோம், நம்ம மாஸையும் படிக்கணும். ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, mosses provide food for herbaceous mammals. எஸ், ஃபுட்டை யூஸ் பண்ணலாம், சோர்ஸ் ஆஃப் ஃபியூவல். ஓகே, ஸோ இந்த மாஸை ட்ரை பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம ஃபயர் போடலாம். ஓகே, ஸோ ரொம்ப ட்ரையான மாஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து இட் வில் கேட்ச் ஃபயர். ஸோ ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பயங்கரமாக தண்ணி அப்சார்ப் பண்ணும், ஸ்பாஞ்ச் மாதிரி. ஓகே, ஸோ அதை வந்து நல்லா பேக் பண்ணி, இப்போ உங்களுக்கு ஒரு பிளான்ட்டை, ஒரு பொக்கே, ஒரு பிளான்ட் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா அதை ஃபுல்லாக மாஸ் வச்சு கவர் பண்ணி நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி போட்டிங்கன்னா கொரியர் அனுப்புகிற ஒரு 2 நாள் 3 நாள் கூட நல்லா தண்ணி ஈரமாக இருக்கும். எஸ், ஸோ இட் ஹேஸ் a lot of water. Source of food, yes. Along with lichens, they're the first organisms to colonize rocks. They prevent soil erosion. ஆமாம், ஃபுல்லாக கிரவுண்டில், இப்போ ஃபாரஸ்ட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடத்துல ஃபுல்லாக கிரவுண்டில் இந்த மாஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சாயிலெலாம் சேஃபாக இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து ஃப்ளட் ஆகாது, வந்து சாயில் இரோஷன் நடக்காது, ரன் ஆஃப் இருக்காது. ஓகே, ஸோ சாயில் இரோஷன் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. They decompose rocks, making the substrate suitable for the growth of higher plants. பெரிய பெரிய கட்டையாக இருக்கிற ராக்ஸில் வந்து இவங்க என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த ராக்கை வந்து பிரேக் டவுன் பண்ணுவாங்க இன்ட்டு சாயில். ஓகே, எஸ் விஜய், வாட் இஸ் த டவுட்? வாட் இஸ் த டவுட்? வாட் இஸ் த டவுட்? இதுதான் வந்து மாஸ். பாருங்க, இந்த கீழே இருக்கிற பாதி ஃபுல்லாக கேமிட்டோஃபைட். அந்த ஒவ்வொரு கேமிட்டோஃபைட்லும் பாருங்க பெருசாக நீளமாக வந்து ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா வந்து ஸ்போரோஃபைட்.
Okay, this is sphagnum moss. Dry panni. This is அப்படியே if you start burning, it will burn very easily. So source of fuel also. Vijay here, ma'am, doubt. What is the doubt? Yes, liverworts, Markantia, Rixia, Spirocarpus, but you learn Markantia only. Mosses, Funaria, Polytechum, Sphagnum, this is 3 you need. Okay, you need to learn all the 3 examples. Mosses. Mosses la major gametophyte same, very same. Nama liverworts enala padichirukko adhe da. Okay, second point, sphagnum moss or peat. Adha nama sonnolla. Okay, sphagnum moss na adha nama dry panni eduthu vechukonga. Okay, peat. This is called as sphagnum peat. Nama cocoa peat madri. இப்போ நம்ம தேங்காயோட அந்த ஃபுல்லா ஃபைப்ரஸா இருக்குறத வந்து ட்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம கயர் மேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதே மாதிரி இது ஸ்பாக்னமோட ட்ரை பண்ண பவுடர். இதை நம்ம வந்து எரிக்கிறதுக்கோ இல்லை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் ஃபார் பேக்கேஜிங். எஸ் விஜய், இதுதான் பீட், ட்ரையாக இருக்கிற மாஸ். திஸ் கேன் பி யூஸ்ட். இதை வந்து கார்டனிங் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சாயில் கூட சேர்த்து கொஞ்சம் பீட்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற சாயில், கார்டன் சாயில் மிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இட் இஸ் குட் ஃபார் க்ரோயிங் பிளான்ஸ் ஆல்சோ கார்டனில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு புரோட்டோனிமா ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து ஸ்போர்லேருந்து. ஸோ இது கிளாஸ் 10 எடுப்பீங்களா? கொஞ்சம் எடுப்பேம்மா. ஐ மோஸ்ட்லி டேக் 11th 12th நீட், பட் கிளாஸ் 10 எடுக்கலாம். எஸ் தனிஷ்க். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்கான்ஷியா மாதிரி இல்லைனா நம்ம லிவர்வர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு ஸ்போர் வந்து மற்றதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேமெட்டோஃபைட் இருக்குது, கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபியூஷன் நடக்குது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகுது, ஃபுட் சீட்டை கேப்சூல் இருக்குது, கேப்சூலுக்குள்ள ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்போர்ஸ் வந்து டைரெக்டாக ஒரு கேமெட்டோஃபைட்டாக மாற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஒரு புரோட்டோனிமாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அந்த புரோட்டோனிமா ப்ரைமரி புரோட்டோனிமாலேருந்து பிரான்ச் பண்ணி செகண்டரி புரோட்டோனிமா வந்துடும். அந்த செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து தான் அந்த லீஃபி ஸ்டேஜ் வருமா, அதுலேருந்து தான் வந்து கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். ஸோ யூ கேன் see here. ஸோ ஒரு ஸ்போர் வந்து இப்படி ஒரு ஸ்போர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரைமரி புரோட்டோனிமா இங்கேருந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் ஓகே யூ ஹாவ் ஒன் ஸ்ட்ரக்சர் லைக் திஸ் ஆர் வெயிட். ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சா? திஸ் இஸ் யோர் ப்ரைமரி புரோட்டோனிமா. இது அதுக்கப்புறம் பிரான்ச் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஆர் செகண்டரி புரோட்டோனிமா. இந்த செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து குட்டி குட்டி பட்ஸ் இருக்குமா, அந்த பட்ஸ்லேருந்து தான் தே வில் ஃபார்ம். இதுதான் நம்மளுக்கு அது லீஃபி ஸ்டேஜ். This is going to be our leafy stage. So அந்த branching எங்கே இருக்கும், குட்டி குட்டி buds இருக்குன்னா அதுலேருந்து நம்ம leafy stage ஃபார்ம் ஆகும். So this is slightly different. Okay, so புரோட்டோனிமா இருக்குது. புரோட்டோனிமாவோட ப்ரைமரி செகண்டரி ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த புரோட்டோனிமல் பிரான்ச்லேருந்து தே ஃபார்ம் த கேமெட்டோஃபைட். ஓகே, அதுதான் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ யூ சி அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ் மேரிங் ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ். ஸோ லீஃபி ஸ்டேஜில் இவங்களோட கேமெட்டோஃபைட்டில் அழகாக குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். ஒரிஜினல் லீஃப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸ்பைரலி அரேஞ்சாக இருக்கும், ரைசாய்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லீஃபுக்குள்ளே தான் ஆர்கிகோனியம் ஆந்த்ரிடியம்லாம் இருக்கும். ஓகே, வி வில் see that also. எஸ், ஸோ யூ கேன் see புரோட்டோனிமாலேருந்து பட் ஃபார்ம் ஆகி தே வில் ஃபார்ம் த லீஃபி ஸ்டேஜ். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் இந்த செகண்டரி புரோட்டோனிமா. அந்த புரோட்டோனிமா இன்கேஸ் அது பிரேக் ஆகிடுச்சு, ரெண்டு பார்ட்டாக பிரேக் ஆகிடுச்சுன்னா அது வந்து தனியாக புதுசாக செடியை ஃபார்ம் பண்ணலாம். ரைட், ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் zygote develops into sporophytes. this we will do. ஓகே, இது வந்து நம்ம லைஃப் சைக்கிளில் போட்டுக்கலாம். ஸோ எஸ், ஸோ புரோட்டோனிமா இப்படி இருக்குது, லீஃப் ஸ்டேஜ் வந்துருச்சு, அதுலேருந்து ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் ஃபியூனேரியா, திஸ் இஸ் ஸ்பாக்னம், திஸ் இஸ் பாலிட்ரைக்கம். ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான செடி, ஆனால் குட்டி குட்டி செடியாக இருக்கும். ஸோ ஹியர் வி கோ வித் லைஃப் சைக்கிள்.
of bryophytes. இதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம போடணும்னா mosses. Okay, mosses la we have ஒரே single gametophyte. Gametophyte la male shoot இருக்கு female shoot இருக்கு. So ஒரு இடத்துல வந்து antheridium form ஆயிடும், ஒரு shootல archegonium, antherozoids, egg cell, haploid இவங்களுக்குள்ள ஃபியூஷன் நடக்குது, zygote ஃபார்ம் ஆச்சு, zygoteல இருந்து embryo ஃபார்ம் ஆகுது, embryoல இருந்து sporophyte ஃபார்ம் ஆச்சு, sporophyte இருந்து spores ஃபார்ம் ஆகுது, ஸ்போர்ல இருந்து primary protonema, secondary protonema, and then அங்க இருந்து gametophyte, which is our leafy stage. Same process, meiosis, fertilization, inga diploid, inga haploid. Okay, this is our bryophytes oda life cycle. See, உங்களுக்கு கடைசில எக்ஸாம்ல these life cycles are going to be life savers for you, trust me. Okay, எப்பவுமே நான் இந்த சாப்டர்ல வந்து NCERT நீங்க எல்லாம் படிச்சிடுவீங்க, அதுக்கப்புறம் மண்டேல இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே this is what. So I always give life cycle charts, so easier இருக்கும். அடுத்து we have pteridophytes. Okay, they include horsetails and ferns, medicinal purposes இருக்கும், soil binders, soil erosion prevent பண்ணுவாங்க, ornamental plant எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். First terrestrial plants to have vascular tissues. So first ஆன இது நம்ம பாருங்க, ஒரு எவல்யூஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்கேலேருந்து பயோஃபைட்ஸ் அட்வான்ஸ்டான ஆர்கானிசம் பார்த்தோம், அதுலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டாக போகும்போது இந்த இடத்துல வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்துருச்சு, தட் இஸ் பிளான்ட்ஸ் வித் xylem and phloem. ஓகே, ஸோ வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருந்து found in cool, damp, shady places, though some may flourish well in sandy soil also. சரி, இங்கே மெயின் பிளான்ட் பாடியான ஸ்போரோஃபைட், கேமெட்டோஃபைட் இருக்குது, ஸ்போரோஃபைட் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற செடி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆக்சுவலி ஸ்போரோஃபைட். இது இருந்து ஆக்சுவலி யூ வில் ஃபைண்ட் ஸ்போர்ஸ். இந்த செடியோட அந்த இலையோட பின்னாடி ஆக்சுவலி யூ வில் ஃபைண்ட் ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ மெயின் பிளான்ட் பாடி, கண்ணில் தெரியுற மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஆக்சுவலி ஸ்போரோஃபைட். கேமெட்டோஃபைட்டெல்லாம் இன்னும் இவால்வ் ஆக முடியலை, ஏன்னா கேமெட்டோஃபைட்டுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். ஸோ இஃப் யூ ஹாவ் டு இவால்வ், தண்ணி வேண்டாத ஒரு நிலைமைக்கு இவால்வ் ஆகணும்னு புரிஞ்சதுக்கப்புறம் தே செட் ஓகே, ஸ்போரோஃபைட்டை நம்ம மெயின் பிளான்ட் பாடியாக மாற்றி பார்ப்போம், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ லீவ்ஸ் ஆர் ஸ்மால், மைக்ரோஃபில்ஸாக இருக்கலாம், சிலாஜினெல்லா இருக்கிற மாதிரி, இல்லைனா மேக்ரோஃபில்ஸாக இருக்கலாம், லைக் இன் ஃபர்ன்ஸ். எஸ், ஸோ யூ வில் ஃபைண்ட் சிலாஜினெல்லா அண்ட் ஃபர்ன்ஸோட எக்ஸாம்பிள். எஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி இதோ அந்த லீஃபோட அப்படியே பின்பாகத்தில், ஓகே, அட் த பேக் சைடு யூ வில் ஃபைண்ட் இந்த ஸ்பொராஞ்சியம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்பொராஞ்சியம் நிறைய இருக்கிற சோராய் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம்.
Sporophytes bear sporangia subtended by leaf-like appendages called as sporophyll. So, sporangia இருக்கிற இந்த leaflet, this you call as sporophyll. இது வந்து leaf தான். ஓகே, leaf-like structure இருக்கு. ஆனா sporangium வந்துருச்சுனா அதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் into sporophyll. Okay. Sporophylls may form distinct compact structures called as strobili or cones. சில டைம்ல என்ன நடக்கும்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ லீஃப் மாதிரி இருக்கு. சில செடியில சில pteridophytesல இவங்க வந்து அப்படியே நிறைய 3D ஸ்ட்ரக்சர்ல வந்து what do you say, they'll be காம்பாக்டா வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லாமல் அப்படியே அரேஞ்ச்டாக இருக்கும். இட் வில் ஃபார்ம் சம்திங் கால்ட் அஸ் அ கோன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்போர்ஸ் லேண்டில் விழுந்து நியூ பிளான்ட் வந்துருமா? எஸ் அம்ஷுல், இந்த ஸ்போர்ஸ் லேண்டில் விழுந்து நியூ பிளான்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஆனால் அந்த நியூ பிளான்ட்ஸ் நம்ம கண்ணில் தெரியாது. பிகாஸ் கேமெட்டோஃபைட் ரொம்ப குட்டியாக இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, sporangia produce spores by meiosis in spore mother cell. Spores germinate to give rise to inconspicuous small and multicellular photosynthetic ஒரு gametophyte called as prothallus. இந்த prothallus தான் நம்ம கண்ணுல தெரியாது. Sporophyte நம்ம கண்ணுல தெரியும். It's very prominent. Okay, yes. So you see, இது ஒரு cone, strobulus or cone structure. நிறைய ஸ்போரோஃபில் வந்து அப்படியே பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி காம்பாக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எல்லாம் ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்பொராஞ்சியம் இருக்கும், அதுக்குள்ளே ஸ்போர்ஸ் இருக்கும். ரைட், ஸோ அப்படியே காம்பாக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. செலாஜினல்லாவோட எக்ஸாம்பிள் இது வந்து ஹார்ஸ்டேல், அதாவது ஈக்விசிட்டமோட டயக்ராம் இது. ஓகே, கேமெட்டோஃபைட். ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி வந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இது இங்கே பெருசாக இருக்குது, பார்க்கறதுக்கு இவ்வளோன்னு தான் இருக்கும். ஓகே, குட்டியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த கேமெட்டோஃபைட்ல யூ வில் ஃபைண்ட் ஆர்கிகோனியா, ஆந்த்ரிடியா, தென் சேம் ஸ்டோரி. ஓகே, கேமெட்டோஃபைட் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ரெக்வயர்மெண்ட்ஸ், நீட் ஃபார் வாட்டர்னால சில இடத்துல தான் இந்த ஃபர்ன்ஸ்லாம் க்ரோ ஆகும். யூ வில் நாட் ஃபைண்ட் ஃபர்ன்ஸ் க்ரோயிங் எவ்ரிவேர். ஓகே, கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா, கொஞ்சம் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்ன்ஸ்லாம் தெரியும். பிகாஸ் அங்கே தான் ஈரமாக இருக்கும் அதிகமாக. ஓகே, சிட்டிஸ்லலாம் ஃபர்ன்ஸ் க்ரோ பண்ணுறது இஸ் ஸ்லைட்லி மோர் டிஃபிகல்ட். பிகாஸ் இந்த கேமெட்டோஃபைட்டால் உயிர் பிழைக்க முடியாது. ஸ்போரோஃபைட் வில் சம்ஹவ் சர்வைவ், பிரச்சனை இல்லை. ஏன்னா வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குது, கொஞ்சம் ஆழத்தில் போய் தண்ணி எடுக்கணும்னால அவங்க ஒரு ரைசாய்ட் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும், அவங்க எடுத்துடுவாங்க. இந்த ஜைலம் ஃப்ளோயம் வழியாக தேல் டிரான்ஸ்போர்ட், பிரச்சனை இல்லை. பட் கேமெட்டோஃபைட்டுக்கு தண்ணி வேணும். ஓகே, தட் இஸ் வை தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு சர்டன் ஏரியாஸ் மட்டும். கேமெட்டோஃபைட்ஸ் பேர் male and female sex organs called antheridia and archegonia. Same story again. தண்ணி வேணும், கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து ஆர்கிகோனியம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபியூஷன் நடக்கும், ஜைகோட் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் இந்த ஜைகோட் வந்து ஃபார்ம்ஸ் அ நெக்ஸ்ட் ஸ்போரோஃபைட், டாமினன்ட் ஃபேஸாக இருக்கும். எஸ், ஸ்போர்ட்ஸில் வந்து ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா டெரிடோஃபைட்ஸ்லேயும் ஒரே டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு we called as homosporous condition. ஆனால் சில எக்ஸாம்பிள்ஸில் மட்டும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து செலாஜினல்லா அண்ட் சால்வீனியா. செலாஜினல்லா சால்வீனியா எக்ஸாம்பிள்ஸில் மட்டும் அவங்க 2 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது புதுசாக இருக்கே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது என்ன கேமீட்ஸில் மட்டும் வந்து மேல் கேமீட் ஃபீமேல் கேமீட்னு இருக்குது, நாங்கள் ஒரே டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதா? இல்லை, நாங்கள் 2 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, we will release separate type of spores. macro spores பெரிய ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நாங்கள் மைக்ரோ ஸ்போர்ட்ஸ் குட்டி ஸ்போர்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, ஸோ தே கால் இஸ் heterosporous plants. ரைட், எக்ஸாம்பிள் என்னது? சால்வீனியா அண்ட் செலாஜினல்லா. வெரி இம்பார்ட்டண்ட், நிறைய வாட்டி நீட்டில் கேட்டிருக்காங்க. மெகாஸ்போர்ஸ் மைக்ரோஸ்போர்ஸ் ஜெர்மினேட் பண்ணி தான் அதுக்கு அடுத்து நம்ம ப்ரோத்தாலஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டை ஃபார்ம் ஆகும், மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மேல் கேமெட்டோஃபைட்டை ஃபார்ம் ஆகும். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட் இன்டு யங் எம்ப்ரியோஸ் டேக் பிளேஸ் இன் த ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இதனால தான் ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்னால இது சீட் ஹேபிட்டுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எவல்யூஷன் டைமில் இது ஒரு சீட் ஹேபிட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. திஸ் யூ வில் நோ when we are learning the life cycle. Okay, so like I said, life cycle of pteridophytes.
இதில் நான் வந்து ஹெட்ரோஸ்போரஸ் போடுறேன். ஹோமோஸ்போரஸ் வந்து பயோஃபைட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இதில் நான் ஹெட்ரோஸ்போரஸோடது போடுறேன். ஓகே, we will start with sporophyte. ஏன்னா எப்போவுமே கேமிட்டோஃபைட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே மெயினான பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டாக இருக்கனால நம்ம ஸ்போரோஃபைட்டில் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்போரோஃபைட் செடி டிப்ளாய்டான ஸ்போரோஃபைட் செடி. ஸ்போரோஃபைட்டில் என்ன இருக்குது? ஹெட்ரோஸ்போரஸ்னால் 2 டைப் ஆஃப் ஸ்போரோஃபில்ஸ் இருக்கும், 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கும். Okay, so you have megasporophyll, microsporophyll. Okay, diploid, ரெண்டு பேருமே diploid. megasporophyll megasporangia இருக்கு. மைக்ரோஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். மெகாஸ்பொராஞ்சியால மெகாஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இங்க மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. haploid. Okay, microspores வந்து மேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டில் ஆர்கிகோனியா இருக்கும். ஆந்த்ரீடியா இருக்கும். ஆர்கிகோனியால எக் இருக்கும். ஆந்த்ரீடியால anthrozoids இருக்கும். ஃபியூஷன் முடிச்சுட்டு zygote ஃபார்ம் பண்ணுவாங்க. embryo ஃபார்ம் பண்ணுவாங்க. sporophyte ஃபார்ம் பண்ணுவாங்க. Yes, pteridophytes are vascular cryptogams. Yes, Niranjan. Correct. ஓகே, ஸோ ஸ்போரோஃபில்லேருந்து ஸ்பொராஞ்சியாலேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது? மியாசிஸ் நடக்குது. திஸ் இஸ் த ஏரியா வேர் மியாசிஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ ஸ்போர்ஸ்லேருந்து கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது. கேமிட்டோஃபைட்டில் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செக்ஸ் ஆர்கன்ஸில் செக்ஸ் மேல் கேமீட்ஸ் ஃபீமேல் கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. zygote embryo sporophyte மற்றதெல்லாம் சேம் தான். ஓகே, என்னென்னா 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இங்கே வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் சம்திங் யூ வில் ஃபைண்ட் இன் செலாஜினல்லா அண்ட் சால்விலியா. இதுவே மற்ற டெரிடோஃபைட்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்போர் தான். ஓகே, மெகாஸ்போரோஃபில் மைக்ரோஸ்போரோஃபில் கிடையாது, வெறும் ஸ்போரோஃபில், ஸ்பொராஞ்சியா, ஸ்போர், கேமிட்டோஃபைட், தென் சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹெட்ரோஸ்போரஸ்னால 2 டைப் ஆஃப் ஸ்போரோஃபில், 2 டைப் ஆஃப் ஸ்பொராஞ்சியா, 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். ஹோமோஸ்போரஸ்னா ஒரே சிங்கிள், இது ஒன்றா இருக்கும், இது ஒன்றா இருக்கும், இது ஒன்றா இருக்கும், இது ஒன்றா இருக்கும். ஓகே, புரோட்டோனிமா இல்லை, ப்ரோதாலஸ். கேமிட்டோஃபைட் வந்து ப்ரோதாலஸ். ஆனால் இவங்க வந்து பெருசாக இல்லை, குட்டியாக இருக்கும். இங்கே மெயினான செடி வந்து ஸ்போரோஃபைட், which is diploid. This is haploid.
பாதி diploid பாதி haploid தான். ஆனா இங்க sporophyte செடி தான் மெயினா இருக்கும். ஓகே, diploid ஆன sporophyte செடி தான் மெயினா இருக்கும். haploid ஆன gametophyte செடி அவ்வளோ மெயினா இருக்காது. இந்த sporophyte டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆர் இங்க வந்து mostly they are independent. ரெண்டு பேருமே இண்டிபெண்டண்டா இருப்பாங்க. 4 கேட்டகரிஸ் இருக்கு pteridophytesல. Xylopsida, Lycopsida, Sphenopsida, Pteridopsida. இதுல புரியறதுக்கு எதுவும் இல்ல. You just have to learn the names. ஓகே, 4 கேட்டகரிஸ் இருக்கு. அந்த 4 கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்க அப்படியே பை ஹார்ட் ஸ்டடி பண்ண வேண்டியதா வேற வழியே இல்ல. ஸோ Xylopsida குரூப்ல வந்து Xylotum ஒரு எக்ஸாம்பிள், Lycopsida குரூப்ல Lycopodium, Selaginella எக்ஸாம்பிள்ஸ், Sphenopsida எக்ஸாம்பிள் வந்து Equisetum, Pteridopsida எக்ஸாம்பிள் Dryopteris, Pteris and Adiantum. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி தான். ஸோ யூ சி Xylopsida, Xylotum, Lycopsida, Lycopodium. ஓகே, Pteridopsida, Ptero, Dryopteris, Pteris, Adiantum. ஸோ இந்த சிமிலராக இருக்கிற வார்த்தைகளை வந்து கிளப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதை மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க, பை ஹார்ட் ஸ்டடியே படிச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ Lycopsida, Sphenopsida, Pteridopsida, Xylopsida போட்டுட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு செல்லில் போட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். ரைட், பி ப்ரிப்பேர்ட். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வரலாம். இதில் திஸ் இஸ் கால்ட் அஸ் azolla. ஓகே, அக்வாட்டிக்கான ஒரு ஃபர்ன் இது. ஓகே, தண்ணியில் வளர்ற ஒரு ஃபர்ன் இது, அக்வாட்டிக் ஃபர்ன் கால்ட் அஸ் azolla. இந்த azollaக்குள்ள they also have cyanobacteria, symbiotic association with cyanobacteria இருக்கு. Okay, right. Last category we have is Gymnosperms. Okay, Gymnosperms பெரிய செடிகள். Okay, பெரிய மரமா இருக்கிற செடிகள். But they don't produce flowers. Okay, மரமா இருக்கும் ஆனா அதுல flowers இருக்காது. So we know a lot of trees that don't produce flowers. Okay, நம்ம பார்க்குற flowering plants, yes, we see a lot of flowers. அது அழகா ரெட் கலர் பூ, yellow கலர் பூ எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லா மரத்துலேயும் பூ இருக்காது. Okay, சில trees do not have flowers. Those categories come under Gymnosperms. Okay, non-flowering ஆன plants. Gymnos, naked, sperma, seeds. ஸோ இவங்க சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்த்ததுல இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த சீட் ஹேபிட். ஓகே, சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எஸ், அம்ஷுல், absolutely right. ஆனால் அந்த சீட்ஸ் தான் நேக்கடாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் எல்லாமே ஃப்ரூட் இருக்குது, அதுக்குள்ளே சீட் இருக்குது. இதில் ஃப்ரூட் இருக்காது, வெறும் சீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் நேக்கட் சீடட் பிளான்ஸ். அண்ட் சம்ஷுல் சொன்ன மாதிரி செக்கோயா இஸ் த டாலஸ்ட் ட்ரீ. ஓகே, ஸோ செக்கோயா அப்படிங்கிறது வந்து இஸ் பார்ட் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம், உலகத்திலே டாலஸ்டான ட்ரீ. Ovules are not enclosed by ovary wall and remain exposed. So no fruits or flowers. Medium sized trees are class, tall trees are class, shrubs are class. Sequoia is one of the tallest tree species. Tap roots are root system. Inga proper root system irukku, shoot system irukku, leaf irukku, ella irukku. Okay, fungal association with the help of what do you say, pinus மாதிரி செடியில வந்து mycorrhizal association இருக்கலாம். Cycas மாதிரி செடியில cyanobacteria கூட, okay, cyanobacteria கூட symbiotic association வரலாம். We call them as coraloid roots. So இந்த cycas கீழே பார்த்தீங்கன்னா coraloid roots இருக்கும். அந்த rootsல ஸ்பெசிஃபிக்கா cyanobacteria இருப்பாங்க. Okay, now stem வந்து பைனஸில், செட்ரஸில் எல்லாத்துலேயும் பிரான்ச்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெம் இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, பிரான்ச்டாக இருக்கும். ஆனால் இஃப் யூ லுக் அட் சைக்கஸ் செடியில் மட்டும் பிரான்ச் கிடையாது, நம்ம கோகனட் ட்ரீ மாதிரி இருக்கும். சாரி, கோகனட் ட்ரீ மாதிரி இருக்கிறது வந்து அன்பிரான்ச்ட் சைக்கஸ். பிரான்ச் வந்து பைனஸ் அண்ட் செட்ரஸ். லீஃப் வந்து சிம்பிள் ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம். எக்ஸ்ட்ரீமான கிளைமேட்டை
தாண்டி போகிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த ரொம்ப திக்கான cuticle, submerged stomata, ஓகே அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட். அதனால தான் இஃப் யூ லுக் அட் ஆல் த ஸ்னோ ஏரியாஸ், டெம்பரேட் ரீஜன்ஸ்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது இது. எஸ், நம்ம கிறிஸ்மஸ் டைமில் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம்ல, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இந்த மாதிரி மரங்கள் தான். வை? பிகாஸ் கிறிஸ்மஸ் அண்ட் சாண்டா கிளாஸ் வருது, அதெல்லாம் ஜாஸ்தியாக கொண்டாடினது வந்து அந்த மாதிரி குளிராக இருக்கிற இடத்துல. ஓகே, ஸோ போலார் ரீஜன்ஸில் அந்த மாதிரி குளிராக இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து நிறைய கொண்டாடினாங்க. அதனால தான் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வரையணும், இல்லைனா ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ணணுன்னா ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் தான் வரைவோம். ஓகே, அது அவ்வளோ ஸ்னோவாக இருக்கிற ஏரியாஸ் வேணும்னு கூட அவசியம் இல்லை. இஃப் யூ ஹவ் பீன் டு ஊட்டி, கொடைக்கானல், ஓகே நீங்கள் ஊட்டிலாம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி செடியில் ஊட்டிலையும் இருக்குது. ஓகே, பைன் ட்ரீஸ் நிறைய இருக்குது, பைன் ஃபாரஸ்ட்ஸ் இருக்குது நிறைய ஊட்டியில், பார்த்துருக்கீங்களா? ஓகே, அது எல்லாமே ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ஸையும் அவங்களால தாங்கிக்க முடியும். பிகாஸ் லீஃப் எல்லாமே கொஞ்சம் நீடில் லைக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுக்கு cuticle நிறைய இருக்கும். எஸ், ஐ எம் இன் ஊட்டி மேட்டுப்பாளையம். ஸோ தென் யூ ஹவ் சீன் so many plants. நிறைய பிளான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிம்னோஸ்பெர்ம்ஸில். ஃபர்ன்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எஸ், சைக்கஸில் pinnate leaves persist for a few years. leaves in conifers needle like leaves இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா கம்மி பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் ஏரியா கம்மி ஆகிடுச்சின உடனே தண்ணி போகிறது கம்மியாயிடும். ஓகே, ஸோ தண்ணி டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக நடக்கும். ஹாய் ஆதர்ஷ். திக் cuticle இருக்கும், sunken stomata இருக்கும். they reduce water loss. ஸோ ஹீட்டாக இருந்தாலும் சரி, ட்ரையான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, குளிரான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஈஸியாக they can grow. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்லேயும் அவங்க அழகாக they will grow. So gymnosperms are also heterosporous. Gymnosperms and angiosperms. Okay, ரெண்டு பேருமே heterosporous, ரெண்டு டைப்பான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. They are produced within sporangia, borne on sporophylls, arranged in an axis in lax or compact structures called as cones. இங்கே ஃப்ளவர் கிடையாது, கோன் இருக்குது. ஓகே, ஃபீமேல் கோன் இருக்கலாம், மேல் கோன் இருக்கலாம். ஃபீமேல் கோனுக்குள்ளே ஃபீமேல் ஸ்போரோஃபில் இருக்கும், ஃபீமேல் ஸ்பொராஞ்சியா இருக்கும். மேல் கோனுக்குள்ளே மேல் ஸ்பொராஞ்சியா இருக்கும், மேல் ஸ்போரோஃபில் மைக்ரோஸ்போரோஃபில் இருக்கும், மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். அதுலேருந்து தான் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஆதர்ஷ், நைஸ். Strobili bearing microsporophylls and megasporangia are called as microsporangiate or male strobili. So, எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். ஓகே, ஸோ தப்பாக வரைஞ்சிட்டேனே. ஸ்போரோஃபில் அது மைக்ரோவாக இருக்கலாம், மெகாவாக இருக்கலாம். ஓகே, உள்ள யூ ஹாவ் ஸ்பொராஞ்சியா, ஸ்பொராஞ்சியாக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்கும். ஐயோ, ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி கோன் ஆட்டம் அரேஞ்ச்டாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஹவ் சீன் பைன் ட்ரீஸ், பைன் கோன்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, யூ கேன் கூகுள் அண்ட் சி பைன் கோன் இமேஜ் ஆல்சோ. தோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கோன்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபீமேல் கோன்ஸ். ஃபீமேல் கோன்ஸ் அவ்வளோ கோன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் எஸ், hi future doctor, good evening. Yes, இந்த மாதிரி structures cones. Microspore male gametophyte generation form ஆயிடும். It's called gametophyte. Yes,
இதில் மெயினான கதை என்னென்னா, இந்த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் பண்ணி ஒரு கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆகணும்ல, அதுக்கு இந்த ஸ்போர்ஸ் வந்து வெளில ரிலீஸ் ஆகாது. அந்த ஸ்போர்ஸ் உள்ளேயே டெவலப் ஆகிடும் ஒரு கேமிட்டோஃபைட்டாக. they don't fall into the ground and then germinate into gametophyte. Because நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, இது வரைக்கும் இப்போ algae, bryophyte, pteridophyte வரைக்கும் பார்த்ததுல gametophyte செடி வந்து ரொம்ப டாலரேட் பண்ணாது. ஓகே, அது வந்து சாயிலில் விழுந்து வளர்றதுக்கு அதுக்கு அவ்வளோவா டாலரன்ஸ் கிடையாது. ஈஸியாக டேமேஜ் ஆகலாம், நிறைய தண்ணி தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ ஸ்போரை ரிலீஸ் பண்ணி அது ஜெர்மினேட் ஆகி கேமிட்டோஃபைட் வளர்றதுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் டைரெக்டாக கேமிட்டோஃபைட் உள்ளே மாற்றிடுறேன், அந்த கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே டைரெக்டாக கேமீட்டை நானும் ஃபார்ம் பண்ண வைக்கிறேன். ஓகே, ரீச் நீட் லெவல் ஒன்லி என்சிஆர் லெவல். Why you don't teach NEET level, only NCERT level? Okay, I challenge you, TITUX. ஓகே, போன 5-6 வருஷத்தோட நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள், 2016லேருந்து. ஓகே, ஐ ரியலி சேலஞ்ச் யூ, 2016லேருந்து இருக்கிற அத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே, வெரி ரேர்லி none of the questions have come away from NCERT. எல்லாமே NCERTலேருந்து தான் வந்திருக்கு. நீட் சிலபஸ் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க NCERT பேஸ்டாக தான் இருக்குது. அதை விட ஜாஸ்தியாக நீங்கள் எதுவுமே படிக்கவே தேவையில்லை. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா அதை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகே, அதுவும் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரல, அந்த NCERTயில் இருக்கிறத நீங்கள் புரியறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லித்தரோம். ஓகே, ஸோ us taking NCERT level and us taking NEET level is the same thing. We don't burden students with unwanted information. Okay, நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்கலாம். You can ask any NEET educators. Okay, be it physics, be it chemistry, be it biology, NCERT புக்கை விட எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, எடுக்கிறேன் ஆதர்ஷ், கண்டிப்பாக எடுக்கிறேன். Where is Tony sir? He was taking class கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. He will take class. You can ask anybody, you can ask all whoever teachers you want to. Okay, நீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்க மாட்டாங்க. நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் actually very easy. Okay, ஆனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, when we learning physics, chemistry, botany, zoology, இவ்வளோ போர்ஷன்ஸ் படிக்கும்போது ரொம்ப எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். It actually puts you down because of that. மற்றபடி question papers are very very easy. Okay, no problem TITUX. Okay, so pollen grains form ஆகிடும். ஸோ இவங்க வந்து கேமிட்டோஃபைட் ஒரு செடியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு செடியாக ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. செடிக்கு பதிலாக they are forming something called as pollen grain. Okay, this is a big change. இது வரைக்கும் பார்த்ததுல கேமிட்டோஃபைட் ஒரு செடியாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் செடியாக பார்க்க மாட்டீங்க. அது ஜிம்னோஸ்பம்ஸாக இருக்கட்டும், ஆஞ்சியோஸ்பம்ஸாக இருக்கட்டும், செடியாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு எம்ப்ரியோ சாக் இல்லைனா pollen grain அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. Okay, development of pollen grain takes place inside the microsporangia. So sporangia குள்ளேயே gametophyte form ஆகுது. Cones bearing megasporophyll or megasporangia are called microsporangiated female, megasporangiated female strobili. Okay, இதையும் நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், லைஃப் சைக்கிள் போடும்போது ஈஸியாக படிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ see female கோனில் ஒரு மெகாஸ்போரோஃபில்லோட ovule is only megasporangia. அந்த ஓவியூலுக்குள்ள you will find archegonia இருக்கும். ஓகே, ப்ராப்பராக ஒரு எம்ப்ரியோ சாக் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆர்கிகோனியாக்குள்ள ஃபீமேல் கேமீட் இருக்கும். அது ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சீட் இதுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, is JEE easy or NEET easy? It depends on what you like more. If you like maths, okay, then JEE is going to be fine for you. If you like biology, then NEET is going to be fine for you. Gymnosperms are first completely terrestrial plants. You can say that in a way. அவங்க ரொம்ப வந்து தண்ணியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ட்ரையான ஏரியாஸில் ஈஸியாக வளருவாங்க. எஸ் சவிதா. ஓகே, மேல் ஆர் ஃபீமேல் கோன்ஸ் ஸ்ட்ரோபிலை அவங்க வந்து சேம் ட்ரீல இருக்கலாம், ஒரே ட்ரீல இருக்குன்னா we call it as monoecious.
Okay, ஒரே செடியில ரெண்டு sexual structuresமே இருக்குனா we call as monoecious plant. So male female cone ரெண்டுமே ஒரே செடியில இருக்குனா we call as monoecious. ரெண்டு வித்தியாசமா இருக்கு on different trees. அதாவது ஒரு செப்பரேட்டா மேல் பிளான்ட் இருக்கு, செப்பரேட்டா ஃபீமேல் பிளான்ட் இருக்குனா we call as dioecious. Megaspore mother cell is differentiated, new cell is form ஆகுது. அது வந்து megasporangia குள்ள இருக்கும். Ovules are born on the megasporophylls, may be clustered to form female cones. Okay, so female cones form ஆயிடுது. And then pollen grain. Okay, megaspore mother cell divides meiotically to form 4 megaspores. One of the megaspores in the megasporangium develops into a female gametophyte. அதுல archegonia இருக்கும். Okay, so megaspore ல இருந்து டைரக்ட்டா female gametophyte form ஆகுது. Female gametophyte குள்ளதா archegonia இருக்கு, அதுக்குள்ளதா egg இருக்கு. Male and female gametophytes do not have independent free living existence. Yes, very important. No plants. Okay, gametophyte னு சொல்லிட்டு plant structures கிடையாது. Okay, சிம்பிளான குட்டியான structure அது sporangium குள்ளதா இருக்கும். They remain within the sporangia. Pollen grain is released from the microsporangium. Pollen grain இங்க வந்து கொஞ்சம் wing எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்கும், காத்துல ஓடுற மாதிரி. இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணல, தண்ணியை டிபெண்ட் பண்ணல. ஓ தண்ணி இருக்கும், தண்ணியில நான் ஸ்விம் பண்ணி போறேன். No. They depend on wind, they depend on animals, they depend on plants. Pollination நடக்கிறதுக்காக. Okay, pollination. So இந்த pollen grain அவங்க வந்து transport பண்றாங்க. Oh, Cristiano, Amritsar left Xylem. Okay, he is doing his own motivational sessions and everything, Hindi la. Okay, do you take class for 10th standard based on NEET? 10th la நம்ம எடுக்கிறது வந்து yes, 10th oda basics is very important for NEET. Okay, so foundation courses we are taking for 10th. You can check CBSE 10th channel இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Pollen grain is released, carried in air currents, come in contact with the opening of ovules. Okay, அப்புறம் pollen grain குள்ள இருக்கிற male gamete release பண்ணுவாங்க. Male gamete grows towards the ovules, discharge their contents, fertilization நடக்கும், zygote form ஆயிடும், embryo form ஆகுது, ovule வந்து seed form ஆகுது. This is a change. Okay, yes Sudha, definitely. More than enough. These seeds are not covered. Ovule கிடையாது, fruit கிடையாது, flower எதுவுமே இல்லை. Okay, அந்த seed வந்து அதுக்கப்புறம் அது அப்படியே மண்ணில் போனதுக்கப்புறம் they will germinate and form the next sporophyte. Okay, இது கொஞ்சம் complicated தான் இருக்க போகுது. The life cycle for Gymnosperms is going to be slightly complicated, but let's work it out. Life cycle of Gymnosperms. Starting with sporophyte. Okay, sporophyte செடி இருக்கு, ஒரு மரமா இருக்கலாம், cycas செடியா இருக்கலாம், whatever it is. Let's take it as sporophyte செடி. இந்த செடியில you will have male cone, female cone. Male cone la microsporophylls, female cone la megasporophyll, microsporophyll la microsporangia, megasporophyll la megasporangia, megasporangia kulla we have our okay, megasporangia la megaspore form ஆகுது. microsporangia இருந்து microspore form ஆகுது. haploid, haploid, இதெல்லாம் diploid.
ஓகே ஸோ இங்கே மியாசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது ஆனால் இது வந்து இந்த டெவலப்மெண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற டெவலப்மெண்ட் இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ளேயே தான் நடக்குது ஸோ மெகாஸ்போர்லேருந்து தே வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்ம் அ ஸ்ட்ரக்சர் ஓகே ஃபீமேல் கேமிட்டோஃபைட் okay actually microspore linde you will form male gametophyte that is pollen grain female gametophyte pollen grain le male gamete irukum female gametophyte la archegonia egg cell okay fertilization nadakudhu and they form the zygote zygote adukku appuram embryo form agudhu plus endosperm irukum endosperm வந்து nutrition க்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து they will form seed germinate ஆனதுக்கு அப்புறம் sporophyte செடியா திருப்பி germinate ஆகி form ஆகுது okay very nervous because NEET cutoff is rapidly increasing what can I do prepare well okay NEET cutoff increase ஆகுது அப்படினா question paper easy ஆகுதுன்னு அர்த்தம் you have to look at the positive there okay cutoff ஏன் increase ஆகுது because the question paper is easy எல்லாருமே நல்ல மார்க் வாங்குறாங்க அதனால தான் cutoff increase ஆகுது so concept வந்து பயங்கரமா foundation has to be important I mean done very thoroughly basics நல்லா படிச்சு concept நல்லா வெச்சுக்கோங்க okay and practice a lot of questions right so உங்க preparation எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு நல்லா I mean perform பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் cutoff is not in our hands okay always focus on what is in our control நம்ம கண்ட்ரோல் இருக்குது படிக்கிறது தான் ஓகே எப்படியும் படிச்சவங்களுக்கு தான் வந்து அதிகம் அது கட் ஆஃப் எங்க வெச்சாலும் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குனவங்களுக்கு சீட் கிடைக்கும் yes our Xylem module is available yes with Shashivita it is available everyone in a class முடிச்சிட்டோம் நம்ம already okay we are almost done so here diploid yes now we have to mention enga meiosis nadakudhu enga fertilization nadakudhu yes here fertilization is happening okay so meiosis is happening here okay இங்க இவ்வளவுதான் haploid இருக்கு மிச்சம் இருக்குது மோஸ்டா they will spend their time as diploid organisms okay கொஞ்சம் தான் இங்க மெகாஸ்போர் இருந்து gametophyte ஃபார்ம் ஆகி அந்த gametes ரிலீஸ் பண்ற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அவங்க haploid இருப்பாங்க mostly diploid தான் இருப்பாங்க okay so yes cycas pinus ginkgo இதெல்லாம் examples right life cycles and alternation of generation life cycles க்கு முன்னாடி alternation of generation நான் சொல்றேன் இது வரைக்கும் நம்ம எல்லா category of செடிக்கும் life cycle வரைஞ்சோம் okay I have drawn my whatever weird quirky type of life cycles but நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செடியோட லைஃப் வந்து எப்பவுமே ரொம்ப சிம்பிளா சரி ஒரு ஃபார்ம் ஒரு gametophyte-க்கு gametes ஃபார்ம் பண்றாங்க அப்புறம் zygote ஃபார்ம் ஆகுது திருப்பி gametophyte ஃபார்ம் ஆகல நீங்க எந்த செடி எடுத்தாலும் gametophyte-ல இருந்து ஒரு sporophytic generation-க்கு போகுது அந்த sporophyte-ல இருந்து அடுத்து gametophyte போகுது அந்த gametophyte-ல அடுத்து sporophyte then gametophyte so they always alternate between generations
gametophyte haploid இருக்கும், sporophyte diploid இருக்கும். Okay, so sporophyte இருந்து திருப்பி meiosis முடிச்சு gametophyte form ஆகுது, gametophyte இருந்து fertilization முடிச்சு sporophyte form ஆகுது. So it is always alternating. Okay, gametophytic generation sporophytic generation எப்பவுமே alternate பண்ணிக்கிட்டே இருக்கும். In plants both haploid and diploid cells can divide by mitosis. சரி, mitosis generally நடக்கும். அதனால different plant structures form பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. Haploid plant body produces gametes by mitosis. Okay, so gametophyte இருக்கு. Fertilization நடக்குது, zygote diploid ஆடுது. Okay, இங்கேயும் வந்து mitosis வழியா they can form sporophytic plant body. Mitosis எல்லாத்துலயும் நடக்கலாம். Haploid spores are produced by plant body by meiosis. Okay, so meiosis நடக்கிறதால அவங்க restore பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, எப்போவுமே மியோசிஸ் நடக்குதுன்னா ஹாப்ளாய்டாக மாறுதுன்னா திருப்பி டிப்ளாய்டாக மாற்ற வேண்டியது அவங்க பொறுப்பு. அதுக்கு அவங்க ஃபர்டிலைசேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, டிவைட் பை மைட்டோசிஸ் டு ஃபார்ம் ஹாப்ளாய்ட் பிளான்ட் பாடி. During life cycle of any sexually reproducing plant, there is alternation of generation between gamete producing haploid gametophyte and spore producing diploid sporophyte. So gametophyte என்ன, sporophyte என்ன இங்கே இருக்குது. Gamete produce பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து gametophyte. ஓகே, அது ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்போரோஃபைட்னு சொல்கிறோம், அது டிப்ளாய்டாக இருக்கும். இவங்களுக்குள்ள ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம பிளான்ஸோட வேலை. ஓகே, 3 டைப்பான லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக் அண்ட் ஹாப்ளோடிப்ளான்டிக். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச ஆல்கேயோட லைஃப் சைக்கிள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்ளான்டிக்காக இருக்கும். ஏன்னா கேமிட்டோஃபைட் தான் மெயினாக இருக்குது. டிப்ளாய்டாக ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் தான் டிப்ளாய்டாக இருக்குது, தட் இஸ் ஆர் ஜைகோட். மற்றது ஃபுல்லாக ஹாப்ளான்டிக்காக தான் இருக்குது. ஸோ வால்வாக்ஸ், பைரோகைரா, சம் ஸ்பீஷீஸ் கிளமைடோமனஸ், மோஸ்ட் ஆல்கே வந்து ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஹாப்ளாய்ட் தான் டாமினண்ட்டாக இருக்குது, மெயினாக இருக்குது. தென் லெட்ஸ் கோ டு ஹாப்ளோடிப்ளான்டிக். ஓகே, bryophytes and pteridophytes ரெண்டுத்தையும் நான் சொல்கிறேன். bryophytes, pteridophytes லைஃப் சைக்கிள் வரையும் போது எப்போவுமே நான் வரைஞ்சதுக்கப்புறம் நடுவில் அப்படியே ஒரு லைன் போட வேண்டியதாக இருக்குது. ஹாஃப் வந்து ஹாப்ளாய்ட், ஹாஃப் டிப்ளாய்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இவங்களோட பாதி நேரம் அவங்க லைஃப் சைக்கிளில் பாதி நேரம் ஹாப்ளாய்ட் ஆகவும் பாதி நேரம் டிப்ளாய்ட் ஆகவும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ bryophytes பார்த்தீங்கன்னா gametophyte தான் மெயினான பிளான்ட் பாடி. ஆனால் pteridophyte போகும்போது sporophyte மெயினான பிளான்ட் பாடியாக மாறுது. மெயின் ப்ராமினன்ட் பிளான்ட் பாடி மாறுது, ஆனால் அவங்க லைஃப் சைக்கிள் வந்து பாதியாக இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம ஜிம்னோஸ்பம்ஸ் பார்த்தோம். ஜிம்னோஸ்பம்ஸ் பார்க்கும்போது யூ ஃபவுண்ட் தட் மோஸ்ட்லி டிப்ளாய்டாக இருக்காங்க. ஜஸ்ட் அந்த கேமீட் ஃபார்மேஷன், அந்த ஸ்போர்லேருந்து கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது, டக்குன்னு கேமீட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த ப்ராசஸில் மட்டும்தான் ஹாப்ளாய்டாக இருக்காங்க, மற்றபடி ஃபுல்லாக டிப்ளாய்டாக தான் இருக்காங்க. ஸோ ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். ஓகே, ஸோ ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் மோஸ்ட் ஆல்கேல, அதாவது வால்வாக்ஸ், பைரோகைரா, கிளமைடோமனஸில். bryophytes, pteridophytes ஹாப்ளோடிப்ளான்டிக். ஓகே, ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்து டிப்ளான்டிக். ஆனால் சில ஆல்கே இருப்பாங்க, there's always exceptions. ஓகே, சில ஆல்கே வந்து எனக்கு ஹாப்ளான்டிக் ரொம்ப போர் அடிக்குது, நான் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆல்கே மட்டும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னது? எக்டோகார்பஸ், பாலிசைஃபோனியா, கெல்ப்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, எக்டோகார்பஸ், பாலிசைஃபோனியா, கெல்ப்ஸ் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக்காக இருப்பாங்க. ஒரே ஒரு ஆல்கே மட்டும், யார் தெரியுமா? ஃபியூக்கஸ். ஒரே ஒரு ஃபியூக்கஸ் மட்டும் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளுக்கு போயிடுறாங்க. ஓகே, ஆல்கேல மட்டும்தான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லா செடியும் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் டிலீட்? நோ, திஸ் இஸ் நாட் டிலீட்டட். ஆஞ்சியோஸ்பம் டிலீட் பண்ணிட்டாங்க, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் டிலீட் ஆகலை. ஓகே, எஸ். ஸோ சேம் திங், ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இருக்குது ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிளில். டிப்ளான்டிக்கில் ஸ்போரோஃபைட் தான் டாமினண்ட்டாக இருக்குது. ஓகே, ஹாப்ளோடிப்ளான்டிக்கில் பாதி இருக்குது. bryophytes, pteridophytes, yes, and polysyphonia, kelps and ectocarpus examples. Yes, so we are done. Okay, so plant kingdom வந்து நம்ம டீட்டெயில்டாகவே ஒன் ஷாட்டில் ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் எந்த கொஸ்டின் வந்தாலும் யூ ஷுட் ஆல் பி ஏபிள் டு ஆன்சர். இந்த நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் போடுறேன். அண்ட் எக்ஸாம் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துடும். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, GIB எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் சாட் பாக்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். ஓகே,
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் செஷனை. அண்ட் எஸ், இன்னும் நம்ம ஜாயின் பண்ணாதவங்க, நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணாதவங்க, ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்கிறவங்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தலா பேட்ச் ஃபார் 11 ஸ்டூடெண்ட்ஸ், தளபதி பேட்ச் ஃபார் 12 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெட்ரி பேட்ச் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். மாரா பேட்ச் அட்மிஷன் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, மாரா பேட்ச்சில் இப்போ நீங்கள் வேணும்னாலும் ஆஃப்லைனில் உங்களுக்கு அந்த அட்மிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பேட்சஸ் நாங்கள் எடுக்கலை. ஓகே, but in case you have any doubts regarding அடுத்த வருஷத்தோட courses and everything, you can contact this number. This is 8129000700. Okay வா? Yes. So அடுத்த சாப்டரோட அடுத்த கிளாஸஸ் சீக்கிரமாக பார்ப்போம். I think நாளைக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். Because we have around 6 chapters to complete. Botany 6 chapters, zoology 6 chapters. So நானும் டோனி சாரும் நாங்கள் மாற்றி எடுப்போம். Okay? So we will see very soon. நாளைக்கே பார்ப்போம். GIBக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இட்ஸ் a very important exam and உங்களுக்கு அந்த நீட் ஃபீலிங் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு, எவ்வளோ எஃபெக்டிவாக போய்கிட்டு இருக்குன்னு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது தான் தெரியும். ஓகே, ரைட் பசங்களா, டேக் கேர், பை ஆல் ஆஃப் யூ, பை.